அவங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். பிளஸ் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. ஹெல்த் இஷ்யூஸ்க்காக தான் நியூட்ரிஷன் சென்டருக்கு என் சிஸ்டர் மூலியமா நான் போயிருந்தேன். ஹெல்த் இஷ்யூஸ்னா மெயினா இருந்தது வெர்டிகோ ப்ராப்ளம், நர்வஸ் ப்ராப்ளம் இருந்தது, வெர்டிகோ ப்ராப்ளம் இருந்தது. எங்க போனாலும் நடந்து போகவே முடியாது. கொஞ்சம் தூரம் தான் நடக்க முடியும். அதுக்கு மேல நடக்க தலை சுத்திக்கிட்டே இருக்கும். எங்க ஒரு கடைக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட எந்த பொருளுமே வாங்க முடியாது. எல்லாம் வாங்கணும்னு கடைக்கு போவேன், ஆனா எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஏதாவது பிடிச்சிட்டு நின்னா மட்டும்தான் நிக்க முடியும் என்னால, இல்லைன்னா நிக்கவே முடியாது. வீட்லயே கீழே உட்கார முடியாது. சேர்ல தான் உட்காருவேன், சேர்ல தான் உட்காந்து சாப்பிடுவேன். அதையும் மீறி கீழே உட்காந்துட்டேன்னா தலை சுத்திக்கிட்டே இருக்கும், வேர்க்கும். நைட்ல தூக்கம் வராது. 3 மணி வரைக்கும் தூக்கமே வராது. மத்தியானத்துல தூங்கினா நைட்ல தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க. கழுத்துக்கு பின்னாடி நரம்பு யாரோ இரும்பு ராடால புடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப முடியாது. ஏதோ ஒரு ஊரே ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு பாரம் உடம்புல, அவ்வளோ வெயிட்டா இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாது. நான் லஞ்ச் செய்யறதுக்கே 4 ஆகும் டைம். எந்த ஒர்க்கா இருந்தாலும் சேர்ல உட்காந்துதான் பண்ண முடியும். சாப்பிடுறது அதையும் மீறி கீழே உட்காந்து சாப்பிட்டோம்னா பல்லு வலிக்கும், திடீர்னு சாப்பிட முடியாது. அப்படியே வச்சுட்டு கை வாஷ் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவேன். பசங்க தான் செய்வாங்க எந்த வேலையா இருந்தாலும். என்னால எந்த வேலையும் செய்யவே முடியாது. இங்க எங்க சிஸ்டர் திட்டி இங்க கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆக்டிவா இருக்கேன். என்னோட வேலையை நானே செஞ்சுக்கிறேன். காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்ததே கிடையாது. 10 மணிக்கு 11 மணிக்கு அப்படிதான் எழுந்திருப்பேன். எந்திரிச்சாலும் என்னோட தேவைகள் என்னவோ அதை மட்டும்தான் செஞ்சுப்பேன் நான். ஏன்னா டேப்லெட் போகணும், அதனால கால்சியம் டேப்லெட் போகணும். ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா வாரத்துல 7 நாள் 6 நாள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன் நான். ட்ரிப்ஸ் போடுவாங்க, திரும்பவும் தலை சுத்தம், ஏதோ பண்ண உடம்பு பாடியில என்ன பண்ணுதுன்னு எனக்கே தெரியாது. ரொம்ப மோசமாயிட்டேன் நான். ஒரு நாள் ரொம்ப தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். அப்புறம் சிஸ்டர் கூட்டிட்டு வந்தாங்க. இந்த ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணி எப்ப ஸ்டார்ட் பண்ணணும் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 2 டைம் ஷேக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஷேக் எல்லாமே எடுத்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேன். என்னோட வேலையை நானே செஞ்சுக்கிறேன். காலையில 5 மணிக்கு எழுந்து லஞ்ச் எல்லாமே செஞ்சு வச்சுட்டு தான் வருவேன் நான் என் பசங்களுக்கு. ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கேன். தேங்க்யூ ஹெர்பல்.